ஏசு சுவாமி யோவான் 14:6 பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நான் இல்லாமல் ஒருத்தனும் பிதா கிட்ட போக முடியாதுப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன் ஆண்டவர் இந்த 3 பிரமாணங்களில் தன்னை வெளிப்படுத்தணும்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னை சாட்சியாய் வெளிப்படுத்துகிறார். அவர் தனியாக சாட்சி சொல்லலை, அவரோட சாட்சி எடுக்கிற பிதா அவரோட இருக்கிறதுனால அந்த 2 பேர் இணைந்து சொல்லுகிற அந்த ஒரே சாட்சி பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த 3 பிரமாணங்களை நமக்கு வெளிப்படுத்தணும்? முதலாவது விஷயம், அவர் திரியேகராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது விஷயம், இது ஒரு அடையாளம். அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருவன் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறானோ அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஸோ பிலிப்பு என்ற இந்த மனிதர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படிக்கு என்னதான் அவர் தேவன், அதாவது இயேசு தான் தேவன் என்பதை அந்த இடத்துல அறியாமல் இந்த பிதா கிட்ட கூட்டு போங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தேவனாகி இயேசு கிறிஸ்து தான் பிதாவோட இணைந்திருக்கிற தெய்வம் என்பதை நமக்கு இயேசு சுவாமி இங்கே வெளிப்படுத்துகிறார். ஸோ ஏசப்பாவை கும்பிடுறது பிதாவை கும்பிடுறதுக்கு சமம். ஆனால் ஏசப்பா இல்லாமல் பிதா கிட்ட யாரும் போக முடியாது. இதுதான் விஷயம். ஆமேன்.